ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுல புதிய வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த வெப்சைட் மூலமாக மிக எளிமையான முறையில் உங்களுக்கான புதிய பேன் கார்டு அப்ளை பண்ணலாம். பேன் கார்டு பார்த்தா தொலைஞ்சு போச்சுன்னா ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். பேன் கார்டில் கரெக்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி பல வகையான சேவைகளை இந்த பேன் கார்டு மூலமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வெப்சைட் பார்த்தினா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். protein@tinpan.com இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது நம்ம பேன் கார்டில் என்எஸ்டிஎல் வெப்சைட் பார்த்தா யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக அப்கிரேட் ஆகிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. we have upgraded, வெல்கம் டு த நியூ லுக் ஆஃப் பேன் சர்வீசஸ் பேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்எஸ்டிஎல் சார்பில் ஒரு புதிய வெப்சைட் லான்ச் பண்ணி புதிய இன்டர்ஃபேஸாக இந்த வெப்சைட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வெப்சைட் மூலமாக தான் இதுக்கப்புறம் நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். கெட் யுவர் பேன் இன் ஜஸ்ட் 4 சிம்பிள் ஸ்டெப். ஸோ ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபில் த ஃபார்ம், மேக் பேமெண்ட், சப்மிட் டாக்குமெண்ட்ஸ், கெட் யுவர் பேன் கார்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு அப்ளை நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ பழைய எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுற ப்ராசஸ்லாம். ஸோ மற்றபடி வெப்சைட் மட்டும் தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அப்ளை பண்ணுறது எல்லாமே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அப்ளை பண்ணுறது சேம் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதான் உங்களுக்கான வெப்சைட். அதுக்கப்புறம் இன்னமும் உங்களுக்கான சர்வீஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது ரீப்ரிண்ட் பேன் கார்டு, உங்கள் பேன் கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு, எனக்கு பேன் கார்டு வீடு தேடி வேணும் அப்படின்னா நீங்கள் ரீப்ரிண்ட் பேன் கார்டு அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 50 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா வீடு தேடி உங்களுக்கான பேன் கார்டு வந்துடும். அதேமாரி உங்கள் பேன் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, மெயில் ஐடி அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த வெப்சைட் லிங்க் மூலமாக நீங்கள் போயிட்டு பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் இ-பேன் பார்த்தா ரெக்வெஸ்ட் பண்ணுறது, இ-பேன் டவுன்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி சர்வீஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதேமாரி ஸ்டேட்டஸ், நீங்கள் புதுசாக பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, ஏதாச்சும் ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அப்டேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஸ்டேட்டஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு எப்படி அப்ளை பண்ணுறது தெரியல அப்படின்றவங்க ஹவு டு அப்ளை வீடியோவும் போட்டிருக்காங்க. அதை பார்த்து நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேன் சென்டர் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் ஊரில் எங்கெங்கெல்லாம் பேன் சென்டர் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் போயிட்டு பின்கோடு வைஸாக நீங்கள் சர்ச் பண்ணலாம், உங்கள் ஸ்டேட் சிட்டி வைஸாக நீங்கள் சர்ச் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களால் பேன் கார்டு அப்ளை பண்ண முடியல. நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, எனக்கு ஆதார் பண்ணி இனிஷியல்லாம் வேணும்னு கேட்குறீங்க. அந்தமாரி அப்ளை பண்ண தெரியல நிறைய பேருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ண தெரியாதவங்க நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பேன் சென்டர் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் போயிட்டு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஈஸியாக பார்த்தா உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எங்கெங்கே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்னமான பேன் கார்டு தேவைப்படுதோ எல்லா சேவைகளையுமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களால் பண்ண முடியல அப்படின்றது பட்சம் நீங்கள் டைரெக்டாக சம்மந்தப்பட்ட பேன் ஆஃபீஸுக்கு போயிட்டு உங்களுக்கான பேன் கார்டு இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணலாம். பேன் கார்டு தொலைஞ்சு போச்சுனாலும் நீங்கள் அந்த டைரெக்டாக அந்த ஆஃபீஸை விசிட் பண்ணி உங்களுக்கான பேன் கார்டு நீங்கள் பெற பாருங்க. ஓகே, ஸோ இதான் இந்த வெப்சைட். நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்திருக்காங்க. ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கொடுத்துருக்காங்க. டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்டேட்டஸை நீங்கள் இந்த வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் பேன் சென்டர் எங்கெங்கே இருக்குது, டின் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் எங்கெங்கே இருக்குது, அதை பற்றி எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இகேவிசி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம், அடல் பென்ஷன் யோஜனா அதுக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட் மூலமாக. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு இந்த வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்த பாருங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சர்வீசஸில் போயிட்டு பேன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதேமாதிரி தான் ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணது எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. நியூ டிசைனடு சென்டர் அக்செப்டிங் ஆன்லைன் பேன் டாக்குமெண்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபாரின் சிட்டிசன் எப்படி பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, ரீப்ரிண்ட்டுக்கு எப்படி பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன, என்னமான இன்ஸ்ட்ரக்ஷன் அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. பேன் கார்டு கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு என்னமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன, அதை பற்றியும் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷன்
நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் அது ஐடென்டி ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட்டும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்ஸும் தேவைப்படும். ஃபாரின் சிட்டிசனாக இருந்தால் சேம் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் சேஞ்சு கரெக்ஷனுக்கு அடிஷ்னல் டாக்குமெண்ட் கேட்பாங்க. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த வெப்சைட் மூலமாக பல சேவைகள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துட்டாங்க. ஸோ டைப் ஆஃப் பேன் அப்ளிகேஷன், எந்த மாதிரி பேன் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் தேவைப்படும், கம்யூனிகேஷன் என்ன, நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ ஃபீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு பேன் கார்டுக்கும். ஸோ நார்மலாக பேன் கார்டுக்கு வந்து பார்த்தா 107 ரூபா நீங்கள் ஃபீஸாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் மட்டும் போதுனா 91 ரூபா போதும். எல்லாமே சேர்த்து ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணால் 107 ரூபா வந்து கேட்டிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் பண்ணுறது கேவைசி மூலமாக பண்ணுறது எல்லாருக்குமே அதே தான். அதுக்கப்புறம் ரீப்ரிண்ட்டுக்கு வந்து 50 ரூபா கொடுத்துருக்காங்க, அதே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக பேனுக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க, ஒரு அப்டேட்டுக்கும் எவ்வளோ கேட்டிருக்காங்க, ஸோ உங்களோட மெயில் ஐடிக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ எல்லாத்தையுமே அறிவிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபீஸ் அமௌண்ட் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ராசஸிங் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நார்மலாக 2 வீக்ஸுக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகிடுச்சு, பேன் கார்டு வீடு தேடி வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 வாரம் மினிமம் வந்து பார்த்தா 5 டேஸுக்குள்ளே உங்களுக்கான பேன் கார்டு அப்ரூவல் ஆகி உங்களுக்கான பேன் கார்டை நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பருக்கே நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது மெயிலுக்கு அனுப்பிடுவாங்க, அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, 2 வீக்ஸுக்குள்ளே உங்களுக்கான பேன் கார்டு கைக்கு வந்து சேரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான புதிய வெப்சைட் புரோட்டீன் அப்படின்ற ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க NSDL மூலமாக. ஸோ NSDL பேன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கவங்க, புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க இதுக்கப்புறம் இந்த வெப்சைட் மூலமாக தான் உங்களுக்கான சேவைகள் எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேன் ஏஜென்சி வேணும்னாலும் நீங்கள் வந்து அந்த பேன் சென்டரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பேன் ஏஜென்சியும் கொடுத்துருவாங்க. அதன் மூலமாக நீங்கள் பேன் தொடர்பான சேவைகளும் நீங்கள் தாராளமாக வந்து பெறலாம். ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.